இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் SID மெஷினரி, கோ-ஸ்பான்சர்ஸ் எக்ஸெலண்ட், க்ரோ யோர் ஃபார்ம்ஸ், கைமர் டெக், யோர் ஃபார்ம், அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் PGP Agri College. പ്രിയ സഹോദരങ്ങളെ, ഈ കോൺക്ലേവിൻ്റെ സംഘാടകരെ ഏവർക്കും നമസ്കാരം. So I'm here to translate for her. So எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு வணக்கம் சொல்லி இப்போ ஆரம்பிக்கிறாங்க. ഇന്ത്യൻ ജനതയുടെ പട്ടിണി മാറ്റാനായി മുന്തിയ ഇനം നെല്ല് ഗോതമ്പ് വിത്തുകൾ ഉൽപ്പാദിപ്പിച്ച ഡോക്ടർ MS സ്വാമിനാഥൻ്റെ മണ്ണിലാണ് ഞാനിപ്പോൾ നിൽക്കുന്നത്. വളരെ சந்தோஷம் தோணும். ஸோ அவங்க இப்போ வந்து MS சுவாமிநாதன் என்பவருடைய மண்ணில் வந்துட்டு அவங்க இப்போ வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிறாங்க. இப்போ ഇതേ ആശയത്തോടു കൂടി സ്വന്തം കാർഷിക അഭിവൃദ്ധിക്കായി അഹോരാത്രം പ്രയത്നിക്കുന്ന മറ്റൊരു സ്വാമിനാഥനാണ് എന്നെ ഈ കോൺക്ലേവിലേക്ക് ക്ഷണിച്ചിരിക്കുന്നത്. அந்த MS சுவாமிநாதன்கிறவர் எப்படி இந்த பிளான்ஸ் இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடுக்கு சர்வ் பண்ணாரோ அதே மாதிரி இன்னொரு സ്വാമിനാഥനെ நான் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே സ്വാമിനാഥൻ ഹരിത വിപ്ലവത്തിൻ്റെ പിതാവായ ഡോക്ടർ MS സ്വാമിനാഥൻ ഹരിയാന, പഞ്ചാബ്, ബംഗാൾ എന്നീ സംസ്ഥാനങ്ങളെ ബഫർ സ്റ്റേറ്റ് ആക്കിയതുപോലെ നമ്മുടെ സ്വാമിനാഥനും അദ്ദേഹത്തിൻ്റെ പിൻതലമുറക്കാർക്കും നമ്മുടെ രാജ്യത്തെ തന്നെ മാറ്റിമറിക്കാൻ ഇടയാകട്ടെ എന്നാശിക്കുന്നു. ஸோ இவங்க வந்து சுவாமிநாதனை ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எப்படி மல்டிபிள் ஸ்டேட்ஸுக்கு போய் அச்சீவ் பண்ணாங்களோ, ஸோ സ്വാമിനാഥൻ he to have to achieve. ഞാൻ രമാഭായി, കൊല്ലം, കേരള കൊല്ലം ചാത്തന്നൂരിലാണ് താമസം. ஸோ இவங்க வந்து ரமாபாய், இவங்க கொல்லம் சாத்தனூருங்கிற ஊர்லேருந்து வர்றாங்க. ഗവൺമെൻറ് സ്കൂൾ അധ്യാപികയായും പ്രഥമാധ്യാപികയായും 36 വർഷം സേവനം അനുഷ്ഠിച്ചു. ஸோ இவங்க 36 இயர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 52 റിട്ടയർമെൻറ്റിന് ശേഷം ഏകദേശം 52ഓളം വിദേശ പഴങ്ങളെക്കുറിച്ച് വിശദമായി പഠിക്കുകയുണ്ടായി. അതിൽ നിന്നും ഞാൻ ഡ്രാഗൺ ഫ്രൂട്ടാണ് കൃഷിക്കായിട്ട് തിരഞ്ഞെടുത്തത്. ஸோ ஆஃப்டர் த 52 இயர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவங்க அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறம்போது இந்த மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபாரின் ஃப்ரூட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இவங்க சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் தான். ஸோ அதோட கல்டிவேஷன் பற்றி தான் இவங்க இப்போ சொல்ல போகிறாங்க. അതിൻ്റെ ഔഷധ ഗുണവും ഷുഗർ രോഗികൾക്കും മറ്റെല്ലാ രോഗത്തിലുള്ളവർക്കും പ്രായഭേദമന്യേ എല്ലാവർക്കും കഴിക്കാം എന്നതുകൊണ്ടാണ് ഈ ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട് തന്നെ ഞാൻ സെലക്ട് ചെയ്തത്. இவங்க ஏன் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா, ஸோ அதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இப்போது சுகர் பேஷண்ட்ஸ் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு, அது போக மற்ற எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்த ஃப்ரூட்டை சூஸ் பண்ணி அதை பிளான் பண்ணுறாங்க. ഇന്ത്യയിലെ ട്രോപ്പിക്കൽ കാലാവസ്ഥയിൽ നമുക്ക് കൃഷി ചെയ്യാവുന്ന ഏറ്റവും നല്ല വിളയാണിത്. ഇതിൽ 6 മാസം കൊണ്ട് തന്നെ നമുക്ക് ഫലം കിട്ടുന്നു. തൈ നട്ട് 6 മാസം കൊണ്ട് തന്നെ ഫലം കിട്ടുന്നു. അതുപോലെ തന്നെ ഒരു തൈ നട്ട് കഴിഞ്ഞാൽ കൃത്യമായി 35 വർഷക്കാലം നമുക്ക് വിളവും എടുക്കാനാവും. ஸோ இது வந்து நம்மளோட கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளான்டேஷன் பார்த்தா. ஸோ இது பிளான் பண்ணி 6 to 10 monthsக்குள்ளே நல்ல ஒரு பெனிஃபிட் ஈல்டு கிடைக்குது. അതുകൂടാതെ തന്നെ നമ്മുടെ ജീവിതശൈലി രോഗങ്ങളായ ഷുഗർ, കൊളസ്ട്രോൾ, BP, അതുപോലെ തന്നെ ക്യാൻസർ ഇവയൊക്കെ പ്രതിരോധിക്കാനുള്ള ശേഷിയുള്ള ഒരു പഴമാണ് ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട്. ஸோ ஆஸ் ஐ சர்ட் ஏர்லியர், ஸோ இது எல்லா விதமான நோயாளிகளும் இதை சாப்பிட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. വ്യത്യസ്തമായ 3 രീതികളിൽ ഞാൻ പരീക്ഷണാടിസ്ഥാനത്തിൽ ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട് ചെയ്തു വരുന്നു. ஸோ இது வந்து இவங்க 3 டைப் ஆஃப் கல்டிவேஷன் டெக்னிக்ஸில் இவங்க வந்து இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ആദ്യമായി ഞാൻ പരീക്ഷിച്ചത് ഒരു ഹൈ ഡെൻസിറ്റി മെത്തേഡാണ്. അതായത് വെറും 4 സെൻറ്റ് ഭൂമിയിൽ 360 ഡ്രാഗൺ തൈകൾ നട്ടു. സാധാരണ നോർമൽ കേസിൽ 4 സെൻറ്റ് ഭൂമിയിൽ നമുക്ക് ഒരു 15 മുതൽ 20 വരെ തൈകളാണ് നടാൻ പറ്റുന്നത്. ஸோ இவங்க வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹை டென்சிட்டி ஈல்டு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஹை டென்சிட்டி ஈல்டில் 4 சென்ட் இடத்துல 320 நியர்லி டு 320 பிளான்ஸ் வந்து இவங்க வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ഹൈ ഡെൻസിറ്റി മെത്തേഡ് വളരെ വിജയകരമായിരുന്നു. 4500 ടണ്ണുകൾ വരെ ആ 4 സെൻറ്റിൽ നിന്ന് തെലങ്കാന പോലുള്ള സ്റ്റേറ്റുകളിൽ കയറ്റി അയക്കാൻ കഴിഞ്ഞു.
ஸோ அந்த ஒரு 4 சென்ட்டில் இவங்க பார்த்தீங்கன்னா நியர்லி 4000 பிளான்ட்ஸ் வந்து இவங்களால நட முடிஞ்சுச்சு. அதிலிருந்து மல்டிபிள் சிட்டிஸ்க்கு வந்து இவங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ഇന്ന് പ്രതിമാസം 45,000 മുതൽ 50,000 രൂപ വരെ ഞാൻ ഈ 4 സെൻറ്റ് ഭൂമിയിൽ നിന്നും വിളവ് എടുക്കുന്നുണ്ട്, പഴമായി മാത്രം. ஸோ இந்த 4 சென்ட்டில் இவங்களுக்கு வந்து இன்கம் பார்த்தீங்கன்னா 45,000 to 60,000 per month இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. തൈ നട്ട് 6 മാസം കഴിഞ്ഞപ്പോൾ തന്നെ വിളവ് ലഭിച്ചപ്പോൾ എനിക്ക് വളരെയധികം ആവേശമായി കൃഷിയോട്. ஸோ இவங்க இந்த ஈல்டு இந்த ஒரு அவுட்புட் கிடச்சோடனே அவங்க வந்து இன்னொரு என்தூசியஸ்டிக்காக இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இவங்களுக்கு வந்திருக்கு. സ്ഥലപരിമിതി ഉള്ളതുകൊണ്ട്, അതായത് വീട് നിൽക്കുന്നിടത്ത് സ്ഥലപരിമിതി ഉള്ളതുകൊണ്ട് ടെറസിൽ കൃഷി ചെയ്യാം എന്ന് ഒരു ആലോചനയുണ്ടായി. ஸோ இவங்களுக்கு வந்து போதுமான லேண்ட் இல்லை, அதனால் இவங்க இந்த டெரஸ் மெத்தடில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. എന്നാൽ ലോകത്ത് ഒരിടത്ത് പോലും ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട് മണ്ണില്ലാതെ കൃഷി ചെയ്തതായി കാണാൻ കഴിഞ്ഞില്ല. വളരെ വിശദമായി ഞാൻ പഠിച്ചു നോക്കി, പക്ഷേ എങ്ങും കാണാൻ സാധിച്ചു. ஸோ இவங்க வந்து மல்டிபிள் ரிசர்ச்சஸ்க்கு அப்புறம் இவங்க வந்து நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் வந்து டெரஸில் கல்டிவேட் பண்ணலாமாங்கிறதுல வந்துட்டு ரிசர்ச் பண்ணதில் இது வரைக்கும் எங்கேயுமே ட்ரை பண்ணதில்லை. ஸோ இவங்க வந்து அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ഒരു പരീക്ഷണത്തിലൂടെ ഡ്രാഗൺ തണ്ട് കമ്പോസ്റ്റ് വളത്തിൽ നട്ടും അതുപോലെ തന്നെ മറ്റൊരു തണ്ട് മണ്ണിലും ഒരേ സമയം നട്ടു നോക്കി. ஸோ இவங்க எப்படி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹை ஈல்டு கல்டிவேஷன் மெத்தட் இவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு சிமிலராக அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவும் இதையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. അപ്പോൾ എനിക്ക് മനസ്സിലായത് മണ്ണിൽ തണ്ട് നടുന്നതിനേക്കാൾ വളരെ വേഗത്തിൽ ഫാസ്റ്റായിട്ട് കമ്പോസ്റ്റ് പിറ്റിൽ നട്ട തണ്ട് മുളച്ചതായി മനസ്സിലായി. ஸோ ஹை ஈல்டு எப்படி அவங்க அவுட்புட் பார்த்தாங்களோ ஸோ அதை விட இனி பெனிஃபிஷியலாக இந்த டெரஸ் ஃபார்மிங் மெத்தட் வந்து இனி ஈஸியாக இருந்திருக்கு அவங்களுக்கு. കേരളത്തിലെ ആലുവ എന്ന സ്ഥലത്ത് നിന്ന് 50 ബാരൽ ഞാൻ വാങ്ങുകയുണ്ടായി. ஸோ ஆலுவாங்கிற இடத்துலேருந்து இவங்க 50 பேரல்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த ஒரு டெரஸ் கல்டிவேஷன் மெத்தட்க்கு. ടെറസിൻ്റെ 2ാം നിലയ്ക്ക് മുകളിൽ കപ്പി ഉപയോഗിച്ച് ഈ ബാരലുകൾ കയറ്റി. ஸோ இவங்க டெரஸில் எப்படின்னு இந்த புள்ளி யூஸ் பண்ணி இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு இவங்க வந்து இந்த பேரல்ஸ் எல்லாமே ஏற்றியிருக்காங்க. GI പൈപ്പിൻ്റെ സ്റ്റാൻഡ് ഉണ്ടാക്കി സ്റ്റാൻഡിന് മുകളിൽ ബാരലുകൾ ഘടിപ്പിച്ചു. ஸோ மேலே டெரஸில் எப்படின்னா ஃப்ளோரில் வைக்காமல் ஒரு ஸ்டாண்டு மாதிரி செட் பண்ணி அந்த ஸ்டாண்டு மேலே அந்த பேரல்ஸை இவங்க செட் பண்ணியிருக்காங்க. ആ ബാരലിൽ മണ്ണിന് പകരം കരിയില, പച്ചിലകൾ, കമ്പോസ്റ്റ് വളങ്ങൾ, ചാണകപ്പൊടി, ചാരം ഇവയൊക്കെ ഹാഫ് പോർഷൻ ഇട്ട്. ஸோ இவங்க வந்து அந்த பேரலில் என்னென்னா இந்த சாடஸ்ட், இந்த ஜைவ இதெல்லாமே, இந்த காஞ்ச இலைகள் இதை எல்லாமே போட்டு தான் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பாதி போர்ஷன் ஆஃப் சாயில். ഏറ്റവും മുകളിൽ സ്വന്തമായി നിർമ്മിച്ച മിക്സഡ് കമ്പോസ്റ്റ് നിക്ഷേപിച്ചു. ஸோ இவங்க வந்து சொந்தமாக இவங்களாக உருவாக்குனா காம்போசிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. മണ്ണിൽ കൃഷി ചെയ്തിട്ട് 6 മാസം കൊണ്ടാണ് ഡ്രാഗൺ തണ്ടിൽ നിന്ന് വിളവ് ലഭിച്ചതെങ്കിൽ സോയിൽ ഫ്രീ കൾട്ടിവേഷനിൽ 5 മാസമായപ്പോൾ തന്നെ ഇരട്ടി വിളവ് ലഭിക്കുകയുണ്ടായി. ஸோ சாயில் கல்டிவேஷனில் இவங்க எந்த அளவுக்கு அவுட்புட் பார்த்தாங்களோ ஸோ அதை விட கம்மி டைமில் இந்த ரூஃப் டாப்பில் வந்துட்டு டபுள் த ஈல்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கு. മറ്റേത് കൃഷിയേക്കാളും ലാഭകരമായ ഈ കൃഷി മറ്റ് ജനങ്ങളിൽ എത്തിക്കുന്നതിനായി ജേസീസ് വേൾഡ് എന്ന ഒരു യൂട്യൂബ് ചാനൽ ആരംഭിച്ചു. ஸோ இவங்க வந்து இந்த ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணதில் இது மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறக்காக இவங்க ஜேசீஸ் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாங்க. ഒഴിഞ്ഞു കിടന്ന ഒരു ടെറസിൽ നിന്നും പ്രതിമാസം 60,000 രൂപയ്ക്ക് മുകളിൽ പഴത്തിൻ്റെ ഇനത്തിൽ മാത്രം ഈൽഡ് ലഭിക്കുന്നുണ്ട്. ஸோ இவங்க வந்துட்டு அந்த டெரஸ் மெத்தடில் நியர்லி 60,000 ருபீஸ் அந்த டெரஸ் ஃபார்மிங் மெத்தடில் மட்டும் இவங்களுக்கு வந்து இன்கம் கிடச்சிருக்கு. പത്രങ്ങൾ, മാസികകൾ, ഓൺലൈൻ മീഡിയാസ്, ബെറ്റർ ഇന്ത്യ, ഓപ്പൺ ഡൈജസ്റ്റ്, കൃഷി ജാഗരൻ, അതുപോലെ തന്നെ ACTV ഭാരത് ഇങ്ങനെയുള്ള മീഡിയാസ് വഴി നമ്മുടെ കൃഷി രീതികൾ ലോകത്തുള്ള 196 രാജ്യങ്ങളിൽ എത്തപ്പെട്ടു. ஸோ இவங்களோட இந்த கல்டிவேஷன் மெத்தட் பார்த்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. மல்டிபிள் மீடியாஸ் அண்ட் சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ்லாம் இவங்க வந்து இவங்களோட மீட்டிங்ஸ் எல்லாமே இதில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. തുടർന്ന് 2 വർഷം മാത്രം ടാപ്പ് ചെയ്ത റബ്ബർ മരങ്ങൾ മുറിച്ചു മാറ്റി ആ സ്ഥലങ്ങളിൽ മുഴുവൻ വ്യാപകമായി ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട് കൃഷി ചെയ്തു. ஸோ இவங்க இது வந்து 2 இயர்ஸாக ரப்பர் பிளான்ட் கல்டிவேஷன் இருந்திருக்கு. ஸோ அதை எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி இவங்க அதை வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட் கல்டிவேஷனுக்கே யூஸ் பண்ணுறாங்க. இப்போது മാസത്തിൽ ഒരു പ്രാവശ്യം മാത്രം ലഭിക്കുന്ന ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട് പ്രത്യേകമായി ഉണ്ടാക്കിയ ജൈവ വളങ്ങൾ ഉപയോഗിച്ച് ഒരു മാസത്തിൽ 3 വിളവ് എന്ന ലക്ഷ്യം സാധിച്ചെടുക്കും. ஸோ இயர்லி ஒன்ஸ் மட்டும் காய்க்கிற இந்த ஒரு மெத்தடை இவங்க பண்ண டெக்னிக்கில் மந்த்லி த்ரைஸ் இவங்க வந்து ஈல்டு எடுக்கிற மாதிரி இவங்க கொண்டு வந்திருக்காங்க.
നോർമലി 6 മാസമാണ് ഈ ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട് നമുക്ക് ലഭ്യമാകുന്നത്. പക്ഷേ ഷുഗർ പേഷ്യൻ്റ് മുതൽ എല്ലാ രോഗികൾക്കും ആശ്വാസം തരുന്ന ഈ പഴമായതുകൊണ്ട് അതിൻ്റെ വിളവ് 6 മാസം കഴിഞ്ഞാൽ അത് ഇല്ലാതായാൽ എന്ത് ചെയ്യും എന്ന ചിന്ത എന്നെ അലട്ടി. ஸோ வருஷத்தில் 6 மாதம் மட்டும் இந்த காய்க்கிற பிளான்ட்டு பல இந்த சுகர் பேஷண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து எப்படி கொண்டு போய் சேர்த்துறதுங்கிற ஒரு யோசனை தான் இவங்களுக்கு வந்து இந்த ஒரு கல்டிவேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இவங்களுக்கு தோணியிருக்கு. ഇത്തരം ജൈവ വളങ്ങൾ മാത്രം ഉപയോഗിച്ചുകൊണ്ട് സോയിൽ ഫ്രീ കൾട്ടിവേഷനിൽ 12 മാസവും ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട് വിളവെടുക്കാനായി എന്നത് കഴിഞ്ഞ വർഷത്തെ എൻ്റെ മികച്ചൊരു നേട്ടമായിരുന്നു. ஸோ இத்தனையும் இவங்க பண்ணதில் இவங்களோட அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி எல்லா மந்த்துமே இவங்க வந்து ஈல்டு எடுக்கலாம் அப்படிங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. പൊതുവേ ജൈവ വളങ്ങളായ കരിയില കമ്പോസ്റ്റ്, മിക്സഡ് കമ്പോസ്റ്റ്, ചാണകപ്പൊടി, ചാരം, ആട്ടിൻ കാഷ്ട ഇവയാണ് മഴക്കാലത്ത് വളമായി നൽകുന്നത്. ஸோ இந்த ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த கவு கம்போஸ்ட், இந்த கோட் ஸோ இதெல்லாமே தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. വേനൽക്കാലത്താകട്ടെ സ്ലറികളാണ് പ്രധാനമായും പച്ചില സ്ലറി, മിക്സഡ് ഫിഷ് അമിനോ, അതുപോലെ മിക്സഡ് ഫ്രൂട്ട് സ്ലറീസ്, വെജിറ്റബിൾസ് സ്ലറീസ്, ഫ്രൂട്ട് സ്ലറീസ്, ഇവയൊക്കെയാണ് സമ്മർ സീസണിൽ വളമായി നൽകിയത്. ஸோ சம்மர் சீசனில் இவங்க வந்து இந்த வெஜிடபிள்ஸ், ஃபிஷ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதோட டிக்கெட் ഇതെല്ലാമേ தான் ഇവங்க യൂസ് பண்ணியிருக்காங்க. ഈ എല്ലാ വളങ്ങളുടെയും നിർമ്മാണം എൻ്റെ ചാനൽ ജെസിസ് വേൾഡ് വഴിയും പത്രമാധ്യമങ്ങൾ, മാസികകൾ വഴിയും ജനങ്ങളിൽ എത്തിക്കാനുണ്ട്. ஸோ இந்த காம்போசிட் இந்த மேனுவலில் எப்படி செய்யறது அப்படிங்கிறது இவங்க யூடியூப் சேனல்லையும் பல பத்திரிகைகள் மூலியமாகவும் இவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ഡ്രാഗൺ ഫ്രൂട്ടിൽ നിന്നും ആർട്ടിഫിഷ്യൽ ഫ്ലേവറോ കളറോ ഇല്ലാതെ തന്നെ ഡ്രാഗൺ ഫ്രൂട്ടിൻ്റെ ജാം ഉണ്ടാക്കി 6 മാസം വരെ അവ ഉപയോഗിക്കുകയും അത് சேனல் வழி மற்றவர்களுக்கு നൽകുകയും ചെയ്തു. ஸோ இந்த ஃப்ரூட் மட்டும் இல்லை, ஸோ இதிலிருந்து என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து இவங்க சேனல்லையும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. അടുത്തതായി എൻ്റെ ശ്രദ്ധ തിരിഞ്ഞത് പ്രായമായവർക്ക് കേക്ക് ബർത്ത്ഡേക്കും അതുപോലെ തന്നെ വെഡ്ഡിങ് ആനിവേഴ്സറി മുതലായ ആഘോഷവേളകളിൽ നമുക്ക് ക്രീം കേക്കുകളൊക്കെ വാങ്ങിയാൽ അത് ഉപയോഗിക്കാൻ കഴിയാതെ വരുന്നു ഒരു പ്രായം കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ അവയിൽ നിന്നുണ്ടാകുന്ന ദൂഷ്യവശങ്ങൾ കൊണ്ട്. അതുകൊണ്ട് തന്നെ ഒരു ഗിഫ്റ്റ് ഹാമ്പർ, ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട് ഗിഫ്റ്റ് ഹാമ്പർ വിഭാവന ചെയ്യുകയും അത് കേരള അഗ്രികൾച്ചർ യൂണിവേഴ്സിറ്റിയിൽ വച്ച് അവ ഇനാഗുറേറ്റ് ചെയ്യുകയും ചെയ്തു. ഇതിന് നല്ല ഒരു തുടക്കമായിട്ട് ഇത് യൂട്യൂബ് ചാനൽ വഴി അതുപോലെ തന്നെ കേരളത്തിലുള്ള മുഴുവൻ മാധ്യമങ്ങളും ചാനലുകളും അവ ഏറ്റെടുക്കുകയും ചെയ്തു. ஸோ இவங்க வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே நம்ம இந்த கேக் கட்டிங் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இவங்க வந்துட்டு இந்த ஜேசிஸ் வேர்ல்டில் இந்த ட்ராகன் ஃப்ரூட் வச்சுட்டு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு எல்லாத்துக்குமே இவங்க சப்ளையும் பண்ணுறாங்க. ഇതാണ് നമ്മുടെ ഡ്രാഗൺ ഫ്രൂട്ട്. ഇതൊരു ആവറേജ് ഫ്രൂട്ടാണ്. ഇത് ഒരു 800 ഗ്രാം വരും. ഇതിൻ്റെ ഏറ്റവും വലിയ പഴം 955 ഗ്രാം വരെ വരും. പ്യുവർ ഓർഗാനിക്, വെരി ടേസ്റ്റി, എനിബഡി ക്യാൻ ടേസ്റ്റ് ഇറ്റ്. ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஃப்ரூட். இவங்களோட மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 950 நியர் டு 1 kg கிட்ட இவங்களோட ஒரு ஃப்ரூட் வந்திருக்கு. UP അഗ്രികൾച്ചർ യൂണിവേഴ്സിറ്റി ഇൻ അലഹബാദ്, കേരള അഗ്രികൾച്ചർ യൂണിവേഴ്സിറ്റി, ഇവിടെയൊക്കെയും എൻ്റെ മലേഷ്യൻ കിങ് ഇനത്തിൽപ്പെട്ട ഡ്രാഗൺ തണ്ടുകൾ വാങ്ങുകയും അവ അവിടെ നട്ടുപിടിപ്പിക്കുകയും ചെയ്യുന്നു. ஸோ இவங்க இந்த மல்டிபிள் ஸ்டேட்ஸில் அண்ட் அதர் கண்ட்ரீஸில் கூட இவங்க கிட்ட வந்து அந்த ஸ்டெம் வாங்கி இனி கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. മാലിദ്വീപ്, ഹരിയാന മുതലായ സ്ഥലങ്ങളിൽ നിന്ന്, അതർ കൺട്രീസിൽ നിന്ന് വരെ ആളുകൾ വന്നിട്ട് വീട്ടിൽ വന്ന് അവർ ഡ്രാഗൺ തണ്ടുകളും പഴങ്ങളും കളക്ട് ചെയ്തു പോകുന്നു. അവർക്ക് അനുയോജ്യമായ, ഓരോ രാജ്യത്തിനും ഓരോ പ്രദേശത്തിനും അനുയോജ്യമായ കൃഷിരീതി ഞാൻ പറഞ്ഞു കൊടുക്കുന്നു. ഉദാഹരണമായി തെലങ്കാന സ്റ്റേറ്റ് ഡ്രില്ലസ് മെത്തേഡ്. ஸோ இவங்க வந்துட்டு அந்தந்த ரீஜியனுக்கு தகுந்த மாதிரி அந்த கல்டிவேஷன் மெத்தடும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. പുതിയ പുതിയ പ്രോഡക്റ്റുകൾ ഡ്രാഗൺ ഫ്രൂട്ടിൽ നിന്ന് നിർമ്മിക്കുന്നതിനും അത് വിപണിയിൽ എത്തിക്കുന്നതിനുമായുള്ള ശ്രമത്തിൽ ഞാൻ വ്യാപൃതയായിരിക്കുകയാണ്. അതുപോലെ തന്നെ ഈ കോൺക്ലേവിലൂടെ ഒരുപാട് അറിവുകൾ നേടാൻ എനിക്ക് സാധിച്ചു. ഇതിൻ്റെ സംഘാടകനായ സ്വാമിനാഥനും അദ്ദേഹത്തിൻ്റെ സഹപ്രവർത്തകരെയും ഞാൻ അങ്ങേയറ്റം അഭിനന്ദിക്കുന്നു. ஸோ நான் இது வந்து என்னோடய ரிசர்ச்சை நான் இதோட ஸ்டாப் பண்ணல. இது அடுத்தது என்னென்ன பண்ணலாங்கிறது நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ண சுவாமிநாதருக்கு நான் தேங்க்யூ சொல்கிறேன்.
ഇതിൻ്റെ സംഘാടകനായ സ്വാമിനാഥന് ഈ ഗിഫ്റ്റ് ഹാമ്പർ നൽകുന്നതിനായി ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் SID மெஷினரி, கோ-ஸ்பான்சர்ஸ் எக்ஸெலண்ட், க்ரோ யோர் ஃபார்ம்ஸ், கைமர் டெக், யோர் ஃபார்ம், அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் PGP Agri College.